Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening, students. கெமிஸ்ட்ரியில் ஆரம்ப பகுதியான ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் சீரீஸ் செஷன் போயிட்டு கொண்டிருக்கிறோம். அதில் லாஸ்ட் வகுப்பில் எங்களோட கடைசி வகுப்பில் 2012 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் சிலதுகள் பார்த்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண இல்லை, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஆகவே எங்களோட இன்றைய வகுப்பில் 2012 எம்சிக்யூஸை கம்ப்ளீட் பண்ணுறதோட 2013 எம்சிக்யூகளையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரைட். ஆகவே ஜென்ரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் அதுதான் ஜிசி சீரீஸ்ன்னு செய்து கொண்டு இருக்கிறோம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் 2012 இறுதியாக 2012 பாஸ் பேப்பரில் இறுதியாக ஐ திங்க் நாங்கள் 6வது வினாவை பார்த்து முடித்தோம். அடுத்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வினாவாக இருக்குது 9வது வினா. 2012 9வது வினாவை அவதானிங்க. 2012 9வது வினாவை அவதானி. எஸ், ரைட். 2012 9வது வினாவை அவதானிங்க. ஓர் இருமுனைவு திருப்புத்திறன் இல்லாத இருமுனைவு திருப்புத்திறன் இல்லாத மூலக்கூற்றை தெரிந்தெடுக்கன்னு சொல்றாங்க. அதாவது இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமாக இருக்கணும்னு சொல்றாங்க. இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமாக இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மூலக்கூறு எது அப்படின்னு கேட்கிறான். இருமுனைவு திருப்புத்திறன் சம்பந்தமாக இந்த பாயிண்ட்டை மட்டும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இருமுனைவு திருப்புத்திறன்ல எந்த சந்தேகமும் வராது. சேர்வை ஒன்றிட முனைவாக்கம் பூஜ்ஜியமாயின் சேர்வையொன்றின் முனைவாக்கம் பூஜ்ஜியமாயின் அந்த சேர்வையிட இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியம். சேர்வையொன்றின் முனைவாக்கம் பூஜ்ஜியமாயின் அச்சேர்வையின் இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமா. ஒரு சேர்வையொன்றிட இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமா, அந்த சேர்வை முனைவாக்கம் அற்ற சேர்வையாக இருக்கணும். அல்லது ஒரு சேர்வை முனைவாக்கம் அற்ற சேர்வையா, அந்த சேர்வை இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமான சேர்வையாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த கேள்வியை செய்து முடிக்கிறதுக்கு சேர்வை ஒன்றோட முனைவாக்கம் பார்க்க தெரியுமாக இருந்தா இந்த கேள்வி சிம்பிளாக அமையும். ஆகவே சேர்வை ஒன்றின் முனைவாக்கம் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 ஸ்டெப்ல எங்களுக்கு அந்த சேர்வை முனையுடைவ சேர்வையா அல்லது முனைவற்ற சேர்வையாண்டு இனம் கண்டு கொள்ளும். ஒருக்கா நல்லா பாரு சொல்லித்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் அவதானிக்கணும் என்னன்னு சொன்னா, அந்த சேர்வை ஓரணுவா ஈரணுவா பல்லணுவான்னு பார்க்கணும். ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த சேர்வை ஓரணு சேர்வையா அல்லது ஈரணு சேர்வையா அல்லது பல்லணு சேர்வையான்னு பார்க்க. ஓரணுவா ஈரணுவா பல்லணுவாண்டு வேண்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க. ஓரணு ஈரணு பல்லணு. ஓரணுன்னு மூலகமாக இருந்தா அதே ஒரு மூலகத்துக்கு தான் நாங்க ஓரணுன்னு சொல்லுவோம். ஓரணு சேர்வை ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே அது ஓரணுவாக இருந்தா அது முனைவற்ற சேர்வையாக இருக்கும். ஓரணுவாக இருந்தா அது முனைவற்ற சேர்வையாக காணப்படும். ஓரணுவாக இருந்தால் அது முனைவற்ற சேர்வையாக இருக்கும். ஈரணு
மூலக்கூறு ஈரணு சேர்வையாக இருந்தா நான் அந்த ஈரணு கொண்ட அந்த சேர்வைட்ட கேட்க அந்த ஈரணு கொண்ட அந்த சேர்வைட்ட நான் கேட்கணும் உங்களுக்கு இடையில மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு உண்டா இல்லையான்றத கேட்க உங்களுக்கு இடையில மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு உண்டா இல்லையான்னு கேட்க இதை விட சிம்பிளாக சொல்றதாக இருந்தா நீங்கள் ஒரே வகை ஈரணு மூலக்கூறா அல்லது இரு வகை ஈரணு மூலக்கூறான்னு கேள். உதாரணத்துக்கு O2 எடுத்தேன்னு சொன்னா அது ஈரணு சேர்வை அல்லது ஈரணு மூலக்கூறு, அது ஒரே வகையான ஈரணு. ஆக்சிஜன்ல தான் ரெண்டு இருக்குது. ஆகவே நான் அதுட்ட கேட்கணும் மின்னெதிர் வேறுபாடு உண்டா இல்லையான்றத கேட்கணும். பொதுவாக ஒரே வகை ஈரணு சேர்வையாக இருந்தா மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இருக்காது. அதே நேரத்தில் வேறு வகை ஈரணு மூலக்கூறாக இருந்தா மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், நாங்க மின்னெதிர்த்தன்மை இந்த சிலபஸ் படிக்கிற நேரத்தில் அல்லது மின்னெதிர்த்தன்மை இந்த தியரி படிக்கிற நேரத்தில் சில மூலக்கூறுகளுக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் சமன் என்று படிச்சிக்கிறோம். அந்த சமனான மூலக்கூறுகள் வார நேரத்தில் மட்டும் சின்ன சிக்கலாக அமையும். ஒரு தடவை யாருக்கு சமனான மின்னெதிர்த்தன்மை ஈக்குதுன்றது ஒரு தடவை இன்றைய கிளாஸ் முடிஞ்சு ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகவே ஈரணு மூலக்கூறுட்ட நான் என்ன கேட்கணும்? மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டான்னு கேட்கணும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டாண்டு நான் இந்த ஈரணு சேர்வைட்ட கேப்பனாக இருந்தா அது எனக்கு இரண்டு வகையான பதில சொல்லும். அது எனக்கு இரண்டு வகையான ஆன்சர்ஸை சொல்லும். ஒன்று ஆம் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டு சொல்லும், அல்லது இல்லை மின்னெதிர் வித்தியாசம் இல்லை என்ற இரு பதில எனக்கு சொல்லும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டா இல்லையான்னு கேட்டுட்டேன். அப்ப அது எனக்கு ஆம் இல்லைன்னு ரெண்டு பதில சொல்லியிருக்கு. மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உடைய மூலக்கூறாக இருந்தா அது முனைவுடைய மூலக்கூறு அல்லது சேர்வை. நான் முனைவுடையது மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இல்லையா அப்ப அது முனைவற்ற சேர்வையாக இருக்கும். முனைவற்றதாக இருக்கும். ரைட் ஓகே. இப்ப இந்த ஓரணுவும் ஈரணுவும் எனக்கு சிக்கலான விடயம் ஒன்று அல்ல. இந்த ஓரணுவும் ஈரணுவும் சிக்கலான விடயம் ஒன்று அல்ல. ஒரே ஸ்டெப்ல கேள்வி முடிச்சு. சிக்கலாக அமைகிறது அல்ல, கொஞ்சம் சிக்கலாக அமைகிறது இந்த பல்லணு மூலக்கூறு. இந்த பல்லணு மூலக்கூறுட்ட நான் என்னத்தை கேட்கணும் என்றால், இந்த பல்லணு மூலக்கூறுல நான் என்னத்தை கேட்கணும் என்றால் சமச்சீரான வடிவமா இல்லையான்னு கேட்கணும். சமச்சீரான வடிவமாண்டு இந்த பல்லணு சேர்வைட்ட நான் கேட்கணும், நீ சமச்சீரான வடிவமானு கேட்கணும். அப்ப இந்த பல்லணு மூலக்கூறுட்ட நான் சமச்சீரான வடிவமா இல்லையான்னு ரெண்டு கேள்வி கேட்கிற நேரத்துல இந்த பல்லணு மூலக்கூறுவும் எனக்கு ரெண்டு வகையான பதில இந்த பல்லணு மூலக்கூறும் எனக்கு ரெண்டு வகையான பதில சொல்ல போகுது. ஒன்று ஆம்
சமச்சீரான வடிவம் தாண்டு சொல். ஆம், நான் சமச்சீரான வடிவம் தாண்டு சொல்லும். அல்லது என்ன சொல்லும்? இல்லை, நான் சமச்சீரான வடிவம் இல்லைன்னு சொல். இல்லை, நான் சமச்சீரான வடிவம் இல்லைன்னு சொல். அந்த பல்லணு மூலக்கூறு சமச்சீரற்ற வடிவமா? அந்த பல்லணு மூலக்கூறு சமச்சீரற்ற வடிவமாக இருந்தால், நான் அந்த பல்லணு மூலக்கூறு நீ சமச்சீரான வடிவமான்னு கேட்கிற நேரத்துல இல்லை, நான் சமச்சீரற்ற வடிவம் அது சொல்லுமாக இருந்தால் அது முனைவுடைய மூலக்கூறாக இருக்கும். அது முனைவுடைய மூலக்கூறாக இருக்கும். சமச்சீரற்ற வடிவமா? அது முனைவுடைய மூலக்கூறாக இருக்கும். முனைவுடைய சேர்வையாக இருக்கும். அதே நேரத்துல இந்த ஆம்டு இது சொல்லிருச்சா? ஆம், நான் சமச்சீரான வடிவம் தான், நான் சமச்சீரா தான் ஈப்பேன் அப்படின்னு இந்த பல்லணு மூலக்கூறு அல்லது பல்லணு சேர்வை உங்கள்கிட்ட சொல்லிருச்சா? அப்ப அதுட்ட இன்னொரு கேள்வி கேளுங்க. சுற்றையல் அணுக்கள் சமனான ஒரு கேள்வியை கேளு. என்னத்தை கேட்கணும்? சுற்றையல் அணுக்கள் சமனான கேள்வி. சுற்றையல் அணுக்கள் சமனாண்டு ஒரு கேள்வியை கேளுங்க. சுற்றையல் அணுக்கள் சமனாண்டு நான் ஒரு கேள்வியை கேட்பனாக இருந்தா அது மீண்டும் எனக்கு ரெண்டு பதில சொல்ல போகுது. ஒன்று ஆம், இன்னொன்று இல்லைன்னு சொல். ஒன்று ஆம், இன்னொன்று இல்லைன்னு ரெண்டு பதில இந்த சுற்றையல் அணுக்கள் சமனா இல்லையான்னு நான் கேட்கிற நேரத்துல இந்த பல்லணு மூலக்கூறு சொல்லும். இந்த பல்லணு மூலக்கூறு சொல்லும். ரைட்? ஆகவே நான் சுற்றையல் அணுக்கள் சமனாண்டு கேட்கிறேன். அந்த நேரத்துல இது ஆம் இல்லைன்னு ரெண்டு பதில சொல்லுது. சுற்றையல் அணுக்கள் சமனு இந்த பல்லணு மூலக்கூறு சொன்னால், சமச்சீரான வடிவ பல்லணு மூலக்கூறு சுற்றையல் அணுக்கள் சமனாக இருக்கும் போது அது முனைவற்றதாக இருக்கும். அது முனைவற்றதாக இருக்கும். அதே நேரத்தில் சுற்றையல் அணுக்கள் சமனில்லாத போது அது முனைவுடையதாக இருக்கும். அது முனைவுடையதாக இருக்கும். சுற்றையல் அணுக்கள் சமனாக இருக்கிற நேரத்தில் அது முனைவுடைய சேர்வையாக இருக்கும். ஆகவே சேர்வை ஒன்றுட இருமுனைவு திருப்புத்திறன் பூச்சியமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்களா? அது உங்களுக்கு அது முனைவுடைய மூலக்கூறா இல்லையான்னு கேட்கிற மாதிரி விளங்க. என்ன சொன்னேன்? சேர்வை ஒன்றுடைய இருமுனைவு திருப்புத்திறன் பூச்சியமா இல்லையாண்டு அவங்க கேட்கிற கேள்வியும், அந்த சேர்வை முனைவுடையதா இல்லையாண்டு கேட்கிற கேள்வியும் சமன். எப்படி சமன்? அந்த சேர்வை முனைவுடைய மூலக்கூறா இருமுனைவு திருப்புத்திறன் பூச்சியம் இல்ல. அந்த சேர்வை முனைவற்ற மூலக்கூறா அந்த இருமுனைவு திருப்புத்திறன் பூச்சியம். அதோட இனமுறைவு திருப்புத்திறன் பூச்சியம். ரைட்? இப்ப கேள்விக்குள்ள வாங்க. எனக்கு சில வகையான சேர்வைகள் தந்திக்கிறாங்க. யாரு? SF2, அடுத்தது PCI4F, அடுத்தது SF4, அடுத்தது PCI3, அடுத்தது SF6. இதை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து சேர்வைகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டது. இதை பார்த்தா சல்பர்ல 1, புளோரின்ல 2,
3 அணுக்கள் இருக்குது. இதை பார்த்தா பொஸ்பரஸ்ல 1, கார்பன்ல 1, அயடின்ல 4, புளோரின்ல 4, அதுல அப்ப டோட்டல் 5, 7 மூலக்கூறுகள் இருக்குது. 7 மூலக்கூறுகள் இருக்கு. இப்படி வார நேரத்துல என்ன செய்யணும்? எந்த ஓரணுவா, ஈரணுவா, பல்லணுவான்னு பார்த்தா இது யாவுமே எதுக்கு போக போகுது? பல்லணுக்கு போக போகுது. எதுக்கு போக போகுது? பல்லணுவுக்கு போக போகுது. ரைட்? இது PCl4வா PCl4வான்னு எனக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. உங்களோட கையில பாஸ் பேப்பர் ஈக்கும்னு நம்புறேன். கொஞ்சம் ஒருக்காத PCl4வா PCl4 மன்னிக்கணும். அது PCl4 அல்ல, PCl4. இந்த வகையான பாஸ் பேப்பர் கலெக்ஷன் புக் வச்சுக்கிறதுல வார இஷ்யூ தான். நானும் அது ஒரிஜினல் பாஸ் பேப்பர் என்னிட்டையும் இல்லை, 2012 மிஸ் ஆகிட்டது. அதை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். ரைட், ஓகே. அது PCl4 அல்ல, PCl4. PCl4F. அடுத்தது இது PCl3. ரைட். PCl4, PCl3. ரைட். இது எல்லாத்தையும் நான் பார்ப்பனாக இருந்தா எனக்கு தெரியும் சல்பர் 1, புளோரின் 2, அப்ப அது 3 அணு சேர்வை. சல்பர் 1, புளோரின் 2 இருந்தா அது 3 அணு சேர்வை. அப்படி பார்ப்பனாக இருந்தா எனக்கு தந்திக்கிற இந்த 5 சேர்வையுமே இந்த பல்லணு சேர்வை. 5 சேர்வையுமே பல்லணு சேர்வை. ஆகவே எனக்கு இந்த ஓரணுவா ஈரணுவான்றது தேவை இல்லை. ஓரணுவா ஈரணுவான்றது தேவை இல்லாத விடயம். ரைட். இப்பதான் எனக்குரிய டாஸ்க் ஈக்குது. என்ன என்ற டாஸ்க்? இப்ப என்ன டாஸ்க் என்ன? இதுல சமச்சீரான வடிவமா இல்லையான்ற ஒரு கேள்விய நான் இந்த 5 பேர்ட்டையும் கேட்கணும். அப்ப இந்த 5 பேர்டையும் வடிவம் பார்க்க தெரியணும். அப்ப வடிவம் எப்படி பார்க்குற? ரைட். வடிவங்கள் பார்க்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லித்தாரேன், ஒரு சார்ட் ஒன்று சொல்லித்தாரேன். கட்டாயமா அந்த சார்ட்டை பாடமாக்கி கொள்ளுங்க. அந்த சார்ட்டை எழுதியாவது நினைவு வச்சு கொள்ளுங்க. இந்த சார்ட் ஒன்று மட்டும் போதும் சகல விதமான வடிவங்கள் காணுறதுக்கு இந்த சார்ட் ஒன்று மட்டும் போதும். அனைத்து வடிவங்கள், இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம், மூலக்கூற்று வடிவம், இந்த 2 வடிவங்களும் தான் கேட்டு தரப்போறாங்க. இந்த 2 வடிவங்களும் காணுறதுக்கு நான் இப்ப சொல்லித்தர போற இந்த ஒரு சார்ட் மட்டும் போதும். ரைட்? ஆகவே கட்டாயம் ஒருக்கா நினைவு வச்சுக்கொள்ளு. முதலாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா அதோட வெஸ்பர் எண்ணிக்கை VSEPR வெஸ்பர் எண்ணிக்கைய முதலாவது பார்க்கணும். எனக்கு தந்திக்கிற அந்த சேர்வையிட வெஸ்பர் எண்ணிக்கை என்னன்றத நான் பார்க்கணும். வெஸ்பர் எண்ணிக்கை எனக்கு தெரியுமாக இருந்தால் கேள்வியை சிம்பிளாக முடிக்க. முதலாவது எங்கால வெஸ்பர் எண்ணிக்கை வடிவம், அடுத்தது வடிவம். ரைட்? வெஸ்பர் எண்ணிக்கை 2ஆக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரே ஒரு வடிவம் மட்டும் தான் இருக்குது. நீட்டல் வடிவம். ஒரே ஒரு வடிவம் மட்டும் தான் இருக்குது. என்ன வடிவம்? நீட்டல் வடிவம். வெஸ்பர் எண்ணிக்கை 2க்கு ஒரே ஒரு வடிவம் மட்டும் தான் இருக்குது, நீட்டல் வடிவம் மட்டும்.
அப்ப அடுத்தது இருக்குது வெஸ்பர் எண்ணிக்கை 3ஆக இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் எண்ணிக்கை 3ஆக இருக்குமாக இருந்தால் ரெண்டு வகையான வடிவம் இருக்குது. ரெண்டு வகையான வடிவம் இருக்குது. வெஸ்பர் எண்ணிக்கை 3 அந்த பிணைப்புகள்ல வெஸ்பர் எண்ணிக்கை எனக்கு பார்க்க தெரியும். எப்படி வெஸ்பர் எண்ணிக்கை பார்க்கிறது? சிக்மா பிணைப்புகளின் கூட்டுத்தொகை சக தனிச்சோடிகளின் கூட்டுத்தொகை. இதுதானே வெஸ்பர். என்னன்னா சிக்மா பிணைப்புகளின் கூட்டுத்தொகை சக தனிச்சோடிகளின் கூட்டுத்தொகை, அதுதான் வெஸ்பர். ஆகவே வெஸ்பர் மூன்றுமே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் மூன்றுமே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது என்ன வடிவம் என்று சொன்னா தல முக்கோண வடிவம். என்ன வடிவம்? தல முக்கோண வடிவம். அதே நேரத்தில் வெஸ்பர் எண்ணிக்கை 2ஆக இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடியாக இருக்குமாக இருந்தால், வெஸ்பரை பார்க்கிறேன், வெஸ்பர் எண்ணிக்கை 3மே சிக்மா பிணைப்பா, அதோட வடிவம் தலமுக்கோள். வெஸ்பர் எண்ணிக்கையை பார்க்கிறேன் 3, அந்த வெஸ்பர் எண்ணிக்கையில 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி இருக்குமாக இருந்தால் அது கோண வடிவமாக இருக்கும். கோண வடிவமாக இருக்கும். கவனத்தில் கொள்ளுங்க. கோணல் வடிவம் இல்ல, கோண வடிவம். என்ன வடிவம்? கோண வடிவம். ஆகவே அப்ப ஒரு சிக்மா பிணைப்பு இருந்தா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சிக்மா பிணைப்பு வாரத்துக்கு வடிவம் கேட்டு வராது. ஆக நிச்சயமாக வெஸ்பர் மூன்றுமே சிக்மா பிணைப்பா, அதோட வடிவம் தலமுக்கோணம். வெஸ்பர் 2 சிக்மா பிணைப்பாக இருந்தா அதோட வடிவம் கோண வடிவம். அதோட வடிவம் கோண வடிவம். அடுத்தது வெஸ்பர் எண்ணிக்கை 4ஆக இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் எண்ணிக்கை 4ஆக இருக்குமாக இருந்தால் முதலாவது 4மே சிக்மா பிணைப்பை பார். 4மே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் 4மே சிக்மா பிணைப்பு. வெஸ்பர் 4மே சிக்மா பிணைப்பாக இருந்தா அதோட வடிவம் நான்முகி. அதோட வடிவம் நான்முகி. அடுத்தது வெஸ்பர் 3 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் 3 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால், 4 வெஸ்பர்ல 3 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் முக்கோண கூம்பகம். முக்கோண கூம்பகம். ரைட். ஒரு விடயம் கவனத்தில் கொள்ளுங்க. நான் இங்க தல முக்கோணம் போட்டு முக்கோணத்தை குறித்து காட்டுறதுக்காக முக்கோணி குறி போட்டி, அதே மாதிரி முக்கோண கூம்பகத்தை குறித்து காட்டுறதுக்காக வேண்டி முக்கோணம் போட்டுகிறேன். நீங்கள் அவ்வாறு போட்டு பழக வேண்டாம். எக்ஸாம்ல மார்க்ஸ் தர மாட்டான். முக்கோண கூம்பகமா முக்கோண கூம்பகம் எழுதணும். தல முக்கோணமா தல முக்கோணம் முழுமையாக எழுதணும். ஆக கவனத்தில் கொள்ளுங்க. முக்கியமான விடயம் அது. தெரிஞ்சு பிழை விட்டுட்டு வராது. அதுதான் பிரச்சனை அந்த இடங்கள். ரைட். அடுத்தது 4 வெஸ்பர் 2 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால், வெஸ்பர் 4 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால், 4 வெஸ்பர்ல சிக்மா பிணைப்பு 2 அவ்வாறாக இருந்தா அதோட வடிவம் மீண்டும் கோண வடிவமாக இருக்கும். கோண வடிவமாக இருக்கும். வெஸ்பர் 4 சிக்மாவா நான்முகி வடிவம். வெஸ்பர் 3 சிக்மாவா முக்கோண கூம்பக வடிவம். வெஸ்பர் 2 சிக்மாவா கோண வடிவம். கோண வடிவம். ரைட்.
அடுத்தது 5 வெஸ்பர் எண்ணிக்கை உடையதாக இருக்குமாக இருந்தால் 5 வெஸ்பர் எண்ணிக்கை உடையதாக இருக்குமாக இருந்தால் அதான் சொல்றாங்க. அதான முடிஞ்சு கண்டினியூ பண்ணும். அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணும். ரைட். வெஸ்பர் எண்ணிக்கை 4க்கு முடிஞ்சு. இப்ப வெஸ்பர் எண்ணிக்கை 5ஆக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5ஆக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5 ஐந்துமே சிக்மா பிணைப்பாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5 ஐந்துமே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் முக்கோண இரு கூம்பகம். முக்கோண இரு கூம்பகம். அதோட வடிவம் முக்கோண இரு கூம்பகம். அதே நேரத்துல வெஸ்பர் எண்ணிக்கை 5 வெஸ்பர் எண்ணிக்கை 5 5ல 4 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5 5ல 4 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் தீசோ வடிவம். தீசோ வடிவம். அதோட வடிவம் தீசோ வடிவம். ரைட். அதே நேரத்தில் வெஸ்பர் எண்ணிக்கை 5 வெஸ்பர் எண்ணிக்கை 5 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 3ஆக இருக்குமாக இருந்தால் 5 வெஸ்பர்ல 3 சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் 3 சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் டி வடிவம். டி வடிவம். அதே போன்று வெஸ்பர் எண்ணிக்கை 5 2 சிக்மா பிணைப்பு தான் இருக்குமாக இருந்தால் 2 சிக்மா பிணைப்பு 3 தனிச்சோடு இருக்குமாக இருந்தால் 5 வெஸ்பர் வரலாம் தானே. அந்த நிலை வெஸ்பர் எண்ணிக்கை 5 அந்த 5ல 2 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக 2 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் மீண்டும் நீட்டல் வடிவம். நேர்கோடுன்னு சொல்லுவாங்க. நேர்கோடை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்ளுங்க. நேர்கோடை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்ளுங்க. நீட்டல் வடிவம். நீட்டல் வடிவம். ரைட். அடுத்தது 6 வெஸ்பர் எண்ணிக்கை 6க்கு பார்ப்போம். வெஸ்பர் எண்ணிக்கை 6ஆக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 6ஆக இருக்குமாக இருந்தால் 3 சாத்தியமான நிலைத்தான் இருக்குது. 3 சாத்தியமான நிலைத்தான் இருக்குது எங்கட சிலபஸ் உள்ள. ரைட். வெஸ்பர் எண்ணிக்கை 6 6மே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 6 6மே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் சதுர இரு கூம்பகம் சொல்லுவாங்க அல்லது எண்முகின்னு சொல்லுவாங்க. எண்முகி அல்லது சதுர இரு கூம்பகம். எண்முகின்றாலும் சதுர இரு கூம்பகம்னாலும் ஒரே ஆட்கள் தான். நினைவு வச்சுக்கொள். சதுர இரு கூம்பகம் சொல்லுவாங்க, எண்முகின்னு சொல்லுவாங்க. ரைட். அதே நேரத்தில் வெஸ்பர் எண்ணிக்கை 6 6ல 5 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 6 6ல 5 சிக்மா பிணைப்பாக இருந்தால் அதோட வடிவம் சதுர கூம்பகம். சதுர கூம்பகம். சதுர கூம்பகம். அதே மாதிரி வெஸ்பர் எண்ணிக்கை 6 6ல 4 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 6ல 4 தான் சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதன் வடிவம் சதுரத்தளம். அதன் வடிவம் சதுரத்தளம். அதன் வடிவம் சதுரத்தளம். ரைட். ரைட். ஓகே. இப்ப இது கொஞ்சத்துல யாரு சமச்சீரான வடிவம் யாரு சமச்சீரற்ற வடிவம் தெரியும்.
யார் யார் சமச்சீரான வடிவம், யார் யார் சமச்சீரற்ற வடிவம். ஒரு பாயிண்ட் சொல்லிதான், ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல வாரால் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல வாரால் வெஸ்பர் 2 2 சிக்மா, வெஸ்பர் 3 3 சிக்மா, வெஸ்பர் 4ல 4மே சிக்மா, வெஸ்பர் 5ல 5மே சிக்மா, வெஸ்பர் 6ல 6மே சிக்மாக்குரிய இந்த முதல்ல வார ஆட்களிக்கிறாங்களே, இந்த முதல்ல வார ஆக்களிக்கிறாங்களே, அவங்க எல்லாமே சமச்சீரான வடிவம். அவங்க எல்லாமே சமச்சீரான வடிவம். இந்த நீட்டல் வடிவம், இந்த தலமுக்கோண வடிவம், இந்த நான்முகி வடிவம், இந்த முக்கோண இருக்கும்பகம், இந்த எண்முகி வடிவம். இந்த 2 4 5 பேர், இந்த 5 பேரும் சமச்சீரான வடிவம். ஃபர்ஸ்ட்ல வாராக்கள் சமச்சீரான வடிவம் போட்டு எழுதி கொண்டாலும் சரி. யார் யார் சமச்சீரான வடிவங்கள்? நீட்டல் வடிவம், தலமுக்கோண வடிவம், நான்முகி வடிவம், முக்கோண இரு கூம்பக வடிவம், எண்முகி வடிவம். முக்கோண இரு கூம்பக வடிவம், எண்முகி வடிவம். எண்முகிக்கு பதிலாக சதுர இரு கூம்பகம் என்றாலும் சரி. இந்த 5 பேரோட இந்த இடத்துல வார நீட்டல் வடிவமும் இந்த இடத்துல வார சதுரத்தளம் வடிவம். நீட்டல் வடிவம் 2 இடத்துல தான் வருது. நீட்டல் வடிவம்ன்றது சமச்சீரான வடிவம். அதோட இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல வார ஆக்கள் நீட்டல் வடிவம், தலமுக்கோண வடிவம், நான்முகி வடிவம், முக்கோண இருக்கும்பக வடிவம், சதுர இருக்கும்பகம் அல்லது எண்முகி வடிவம். இந்த 5 பேரோட இந்த இடத்துல வார சதுரத்தலமும் எங்கன வார நீட்டல் வடிவம். நீட்டல் வடிவமும் சதுரத்தலமும் எந்தெந்த இடத்துல வராட்டியும் உங்களுக்கு அந்த வடிவங்கள் தெரியுமாக இருந்தால் ஓகே. ஆகவே சமச்சீரான வடிவங்கள் யார் யார் என்று சொல்லிட்டேன். யார் யாரெல்லாம் சமச்சீரான வடிவங்கள் சொல்லிட்டேன். அப்ப சமச்சீரான வடிவங்கள் அல்லாத வடிவம் எல்லாம், சமச்சீரான வடிவம் அல்லாத வடிவம் எல்லாமே என்னவாக இருக்க போது? சமச்சீரற்ற வடிவமாக இருக்கு. அடுத்தது எல்லாமே சமச்சீரற்ற வடிவமாக இருக்கு. ரைட். ஆகவே இந்த சார்ட்ட இல்லாதாக்கள் கட்டாயம் ஒரு தடவை அடிச்சு நினைவு வச்சுக் கொள்ளுங்க. வடிவங்கள் சம்பந்தமாக இந்த ஒரு சார்ட் மட்டும் போதும். வடிவங்கள் சம்பந்தமாக இந்த ஒரு சார்ட் மட்டும் போதும். வடிவங்கள் சம்பந்தமா இன்னொரு விடயம் வரணும்னு சொன்னா, கேள்வியில 2 வகையான வடிவம் கேட்பாங்க. கேள்வியில 2 வகையான வடிவம் கேட்பாங்க. ஒன்று அணுவை சுற்றியுள்ள வடிவம் அல்லது மூலக்கூற்று வடிவம் என்று சொல்லியும், இன்னொன்று இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் கேட்டா நீங்க வேற எதையுமே பார்க்காதீங்க, வெஸ்பர் எண்ணிக்கையை மட்டும் பாரு. இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் கேட்டா வெஸ்பர் எண்ணிக்கையை மட்டும் பாருங்க. வெஸ்பர் 2, வெஸ்பர் 3, 4, 5, 6 இதுக்குள்ள வர மாதிரி தான் வரும். வெஸ்பர் எண்ணிக்கையை பார்த்துட்டு அதுல வார ஃபர்ஸ்ட் ஆள் 2 வெஸ்பர், வெஸ்பர் 2க்கு யார் ஃபர்ஸ்ட் வார? நீட்டல். வெஸ்பர் 3க்கு யார் ஃபர்ஸ்ட் வார? தலமுக்கோணம். வெஸ்பர் 4க்கு யார் ஃபர்ஸ்ட் வார? நான்முகி. அவர்தான் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும். இப்ப வெஸ்பர் எண்ணிக்கை 5, வெஸ்பர் எண்ணிக்கை 5 உடைய ஒரு மூலக்கூறுட இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் கேட்கிறாங்களா? அப்ப அதுட இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் வெஸ்பர் எண்ணிக்கை 5ல ஃபர்ஸ்ட்ல வார வடிவம் முக்கோண இருக்கும். வெஸ்பர் எண்ணிக்கை 6ஆக இருந்தால் அதுட இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் இந்த ஃபர்ஸ்ட்ல வாரால் எண்முகி வடிவம். இந்த வடிவங்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எப்படி இப்ப வடிவம் பார்க்கிறேன்னு சொல்ல, எப்படி இப்ப வடிவம் பார்க்கிறேன்னு சொல்ல போறேன். ரைட். ஆகவே இதை குயிக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆவது அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அளிக்க போகிறேன். ரைட். எப்படி வடிவம் பார்க்கிறேன்றத சொல்ல போறேன்.
எல்லாத்துக்கும் வடிவம் காட்டி வடிவம் பார்க்க சொல்லித்தர போறதில்ல. ரெண்டுக்கு சொல்லித்தர போறேன். ஏனையவைக்கு நீங்க தான் பார்க்க. ரெண்டுக்கு சொல்லி தருவேன். ஏனையவைக்கு நீங்க தான் பார்க்க. முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க. யாரு? நான் PCl4F PCl4F தெரிவு செய்கிறேன். அதை PCl4F வடிவத்தை தான் பார்க்க போறோம். PCl4F வடிவத்தை தான் பார்க்க. என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அணுவுக்கும் அதோட கூட்ட எண்ணுக்கு சமனான நம்பரை போட்டு ஃபர்ஸ்ட்ல கூட்ட எண்ணுக்கு சமனான நம்பர். நான் சொல்றது முதல் 20 மூலகங்கள் தானே நாங்க படிப்போம் ஓ லெவல்ல. அதுல வர கூட்டை அந்த 16 15 வர கூட்ட எண் இல்ல, ஓ லெவல்ல நாங்க படிக்கிற ஆவர்த்தன அட்டவணை. பொஸ்பரஸ்ன்றது எனக்கு தெரியும் எத்தனாம் கூட்ட மூலகம். பொஸ்பரஸ்ன்றது எத்தனையாம் கூட்ட மூலகம்? 5ஆம் கூட்ட மூலகம். ஆகவே பொஸ்பரஸ் 5. PCl4 வடிவத்தை பார்க்க. PCl4F வடிவத்தை பார்க்க. PCl4 வடிவத்தை பார்க்க. பொஸ்பரஸ் 5ஆம் கூட்டமா 6ஆம் கூட்டமா? ஆக்சிஜன் சல்பர் நைதரசன் பொஸ்பரஸ். எஸ், 5ஆம் கூட்டம். 5ஆம் கூட்டம். எஸ், 5ஆம் கூட்டம். ஓகே. பொஸ்பரஸ் 5. குளோரின்றது 7ஆம் கூட்டம். 4 குளோரின் இருக்கு. குளோரின்றது 7ஆம் கூட்டம். 4 குளோரின் இருக்குது. ஒரு குளோரினுக்கு 7 படி. அப்ப 4 குளோரினுக்கு, குளோரின்றது 7ஆம் கூட்டம், ஒரு குளோரினுக்கு 7 படி. 4 குளோரினுக்கு 28. 4 குளோரினுக்கு 28. அதே மாதிரி ஒரு குளோரின் இருக்கு. ஒரு குளோரினுக்கு 7 படி. 4 குளோரினுக்கு 28. புளோரின்றது 7ஆம் கூட்டம். ஒரு புளோரின் தான் இருக்குது. சக 7. இப்ப எல்லாத்தையும் டோட்டல் பண்ணினா 40 வரும். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணினா 40 வரும். இப்ப வந்த இந்த 40 என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 8ஆல பிரிங்க. 8ஆல நான் 40 பிரிச்சா 5 மீதி பூச்சி. 8ஆல 40 பிரிச்சா 5 மீதி பூச்சி. இந்த மீதிய என்ன செய்யுங்க, மீண்டும் 2ஆல பிரி. மீதியை என்ன செய்யுங்க, மீண்டும் 2ஆல பிரிங்க. இங்க பூஜ்ஜியம் வந்தபடினால இன்னொருக்கா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் தியரியை சொல்லித்தரத்துக்காக சொல்றேன். மீதியை என்ன செய்யுங்க, 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்சுன்னு சொன்னா மீதி பூஜ்ஜியம். இப்ப வெஸ்பர் எண்ணிக்கை காண்றதுக்கு என்ன செய்யணும், இது ரெண்டையும் கூட்டணும். வெஸ்பர் எண்ணிக்கை பார்க்கறதுக்கு இது ரெண்டையும் கூட்டினா அதுதான் வெஸ்பர் எண்ணிக்கையாக இருக்கும். 5 சாக 0ன்றது 5. ஆகவே இந்த PCl4F வெஸ்பர்ன்றது 5ஆக இருக்கும். வெஸ்பர் எண்ணிக்கை பார்த்துட்டேனா எஸ். அப்ப நான் 5ஆ வெஸ்பர் எண்ணிக்கை 5க்குரிய இடத்துக்கு வந்துடுவேன் என்ற சார்ட்ல. இப்ப வெஸ்பர் எண்ணிக்கை 5க்கு வந்த பிறகு இப்ப வடிவம் பார்க்கணும். அப்ப எனக்கு அந்த 5 வெஸ்பர்ல எத்தனை சிக்மான்றது தெரியும். மூலக்கூற்று வடிவம் தானே. ஆகவே 5 வெஸ்பர்ல எத்தனை சிக்மான்றது தெரியணும். சிக்மா பிணைப்புகளின் கூட்டுத்தொகைய இந்த 8ஆல பிரிக்க ஒரு நம்பர் வருது. இதுதான் சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே PCl4F வெஸ்பர் 5, சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கையும் 5. வெஸ்பர் 5, சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கையும் 5. ஆகவே PCl4F
ஆகவே PCl4F வடிவம் என்னவாக இருக்க போகுது? 5 வெஸ்பர் 5மே சிக்மா பிணைப்பாக இருந்தா முக்கோண இருகூம்பக வடிவம். முக்கோண இருகூம்பக வடிவம். அப்ப நான் சமச்சீரான வடிவமானு கேட்டா முக்கோண இருகூம்பகம்ன்றது ஆம்னு வந்துடும். முக்கோண இருகூம்பகம்ன்றது ஆம்னு வந்துடும். இப்ப இங்க வந்துட்டு PCl4F இங்க வந்துட்டு இங்க வந்த பிறகு இப்ப நான் என்ன கேட்கணும்? சுற்றேல் அணுக்கள் சமனா இல்லையான்றது கேட்கணும். சுற்றேல் அணுக்கள் PCl4F சமனா? 4 குளோரினும் 1 புளோரினும் இருக்குது. ஆகவே சுற்றேல் அணுக்கள் சமன் இல்லை. 4 குளோரினும் 1 புளோரினும் இருக்குது. ஆகவே சுற்றேல் அணுக்கள் சமன் இல்லை. ஆகவே சுற்றேல் அணுக்கள் சமன் இல்லைன்னு சொன்னா அது முனைவுடைய மூலக்கூறு. அப்ப அந்த சேர்வைக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0 இல்லை. இருமுனைவு திருப்புத்திறன் 0 இல்லை. ஆகவே PCl4 என்ற ஆன்சராக வரா. PCl4 என்ற ஆன்சராக வராது. இப்போ உதாரணமா அடுத்தால் எடுக்கிறேன். SF4 எடுக்கிறேன். SF4 எடுக்கிறேன். SF4 எடுக்கிறேன். சல்பர்ன்றது கூட்டம் 6. ஆகவே 6 சக புளோரின்றது கூட்டம் 7. என்கிட்ட 4 புளோரின் இருக்குது. 7 4 28. டோட்டல் 12 சொன்னா 34. டோட்டல் 12 சொன்னா 34. இப்ப நான் இதுல வடிவம் பார்க்கணும். 34 நான் 8ஆல பிரிச்சேன்னு சொன்னா 8 4 32. ஆகவே 4 மீதி 2. 4 மீதி 2. இப்ப என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் மீண்டும் 2ஆல பிரிக்கணும். பிரிச்சேன்னு சொன்னா 1. ஆகவே இந்த வெஸ்பர் எண்ணிக்கை 4 சக 1. இது 2ஐயும் தான் கூட்டம். 4 சக 1ன்றது 5. ஆகவே SF4 வெஸ்பர் எண்ணிக்கை 5. அப்ப அந்த சார்ட்ல நான் 5க்கு போயிட்டேன். இப்ப பார்க்கணும் SF4க்கு எத்தனை சிக்மா பிணைப்புன்னு சொல்லி. 4 சிக்மா பிணைப்பு. 4 சிக்மா பிணைப்பு. வெஸ்பர் 5 சிக்மா 4ன்னு சொன்னா என்ன வடிவம்? வெஸ்பர் 5 சிக்மா 4ன்னு சொன்னா என்ன வடிவம்? எஸ், சீசோ வடிவம். இது என்ன வடிவம்? அப்ப SF4ன்றது சீசோ வடிவம். இப்ப நான் கேட்கிறேன், இது பல்லணு மூலக்கூறு சமச்சீரான வடிவமானு கேட்கிறேன். சீசோன்றது சமச்சீரான வடிவமா? இல்ல. சீசோன்றது சமச்சீரான வடிவமா? இல்ல. சமச்சீரான வடிவமானு கேட்கிறேன். அது சமச்சீரான வடிவம் இல்ல. ஆகவே அது முனைவுடைய மூலக்கூறாக இருக்க போகுது. முனைவுடைய மூலக்கூறுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0 இல்ல. ஆகவே SF4 ஆன்சராக வர. ஆகவே SF4 ஆன்சராக வர. இப்படி ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சராக வரும் SF6 ஆன்சராக வரும். எல்லாத்துக்கும் வடிவத்தை பார்த்து டைம் ஓட்ட விரும்பல. ஏனைய ஆக்களுக்கு கட்டாயம் வடிவங்களை பார்த்து நீங்க SF6 தான் ஆன்சர்ன்றத நிறுவி உங்களோட டிஸ்கஷன்ல எழுதிருக்கும். பல தடவை சொல்லிக்கிறேன், டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு கோப்பி தனியா வைக்க சொல்லி. ஆகவே நிறுவி உங்களுடைய டிஸ்கஷன்ஸ்ல எழுதி இருக்கணும். ரைட்? கட்டாயம் எழுதியிருக்கணும். கெமிஸ்ட்ரியில A வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா சொல்ற சகல வேலையும் செய்யுங்க. ரைட்? ஆகவே ஆன்சராக வரும் SF6. ஆகவே 9வதுக்கு ஆன்சர் என்ன? 5வது ஆன்சர். 9வதுக்கு ஆன்சர் என்ன? 5வது ஆன்சர். இந்த விடயங்களை தியரி கொஞ்சம் பெருசு மாதிரிதான் நிக்குது, கேள்வி செய்ய கொஞ்சம் கஷ்டம் மாதிரிதான் நிக்குது, டைம் எடுக்கும் மாதிரிதான் நிக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். நீங்க இப்பதான் ஜெனரல் கெமிஸ்ட்ரி 2026 ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள்ன்றத மனசில் வைத்துக்கொள்ளு. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர். இத மாதிரியான சில கேள்விகள் தொடர்ந்து நீங்க செய்யற நேரத்துல, எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இதை மனதால செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும் உண்டு. அடுத்தது இவ்வாறான மூலக்கூறுகள் தரக்கொல
SF6 தான்றது உங்களுடைய கண்களுக்கு பளிச்சுன்னு குயிக்கா விளங்கணும்னு சொன்னா கொஞ்சம் பயிற்சி செய்யும். நிச்சயமா சொல்லுவேன், ஒரு 3-4 கேள்வி இவ்வகையான கேள்வி செஞ்சிட்டீங்களா உங்களுக்கு கேள்வியை பார்த்தோன்னே மனதால செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும். இந்த எழுதி கூட்டுறது எல்லாமே நீங்க எழுதி கூட்டிட்டு இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் குயிக்கா கிளிக்கா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஓகே, ரைட். ஆகவே இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் முடிகிறதுக்குள்ளேயோ உங்களுக்கு இந்த ஆற்றல் வந்துடும் நினைக்கிறேன். நான் சொல்ற வேலைகளை நீங்க சோம்பரம் பார்க்காம செய்யணும். இந்த 3க்கும் பார்க்கக்குள்ளேயே பிடிப்படுற ஆக்களுக்கும் பிடிப்படும். பார்க்குற கொஞ்சம் மீத்திறன் மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் 2-3க்கு பார்க்கக்குள்ளேயே பிடிப்பற்றும், ரைட். ஆகவே நான் அப்படி ஆள்லேண்டு ஃபெடப் ஆகாதீங்க. மெயின் ஒரு முயற்சியை தொடர்ந்து எவ்வளவு தூரம் செய்கிறோம், எவ்வளவு நாட்கள் செய்கிறோம்ன்றதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட்ஸ் டிபெண்ட் ஆகிக்குது. ஆகவே சரியாக இப்போலேருந்தே முயற்சி செய்துட்டு வாங்க. ஏழாண்டு எதுவும் இல்லை, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம்.